செங்கோட்டையன் உண்மையிலே ஒன்றும் இல்லைங்க. இருந்தால் தானே அவர் பதில் சொல்லுவார். சும்மா பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் பிஜேபி ஆடுற கபட நாடகத்தில் இது ஒரு நாடகம், அவ்வளோதான். திருவிழாடல் இது ஒரு திருவிழாடல், அவ்வளோதான். ஏதோ ஒரு 90% பேச்சு முடிவாயிருக்கும், ஒரு 10% இழுபறியில் இருக்கும். நீ இல்லைன்னா செங்கோட்டையன் பாரு வச்சு நான் ஆட்டத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் எடப்பாடியாரை பிஜேபி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் எடப்பாடியார் விட்டு அதிமுக கையிலேருந்து வராது, எடப்பாடி கையை விட்டு வராது. இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் நாங்கள் பிஜேபி எதிராக ஓடிட்டோம். அண்ணாமலை தலைமை டெல்லி பிஜேபி பிரச்சனையே இல்லை, தமிழ்நாடு பிஜேபி தான் பிரச்சனை, அதுவும் பர்டிகுலராக அண்ணாமலை ஜி தான் பிரச்சனை அப்படின்றதுனால ஓரளவுக்கு இப்போதைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசம் வெளில இருப்பான்னு சொல்கிறதுக்கு பிஜேபி ஆடுற கபட நாடகம் தான் இது. அண்ணாமலை வச்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குதே தவிர பிஜேபி வச்சு அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை இருக்கிறது ஒரு விதத்தில் பலம். ஆனால் அவரும் பலவீனமாக சில தலைவர்களை முந்திரி கட்டுத்தனமாக பெரியாரையோ இல்லை நம்ம அண்ணாதுரையோ இந்த மாதிரி நிறைய அம்மா ஜெயலலிதா அம்மையோ எல்லாரையும் தவறாக பேசிடுறார் சில நேரத்தில் வாய் தொடுக்க. அது இல்லாமல் இருந்தது தான் நல்லா இருக்கும். அண்ணாமலை அவருடைய அரசியல் வந்து பிஜேபியை வளர்க்கறதுக்கு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணார். அவர் இருக்க வேணான்றது திமுகவுக்கு தான் தலைவலியாக இருக்குதே தவிர அதிமுக அண்ணாமலை இருக்கிறதுல என்ன தலைவலி? திமுக முதலமைச்சர் சொல்லி தான் அண்ணன் எடப்பாடியார் அந்த கோரிக்கையை வச்சிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே திமுகவுக்கும் எடப்பாடியாருக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்குது. அதாவது இனிமேல் ஒரு இதுக்கு தடை தேவையில்லை. ஏற்கனவே மதுபான குழுவில் எப்படி டெல்லி அரசு கவுத்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அண்ணாமலை இருந்தால் தளபதி குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வச்சுற அளவுக்கு கூட அண்ணாமலை பண்ணிடுவார்ன்றதுனால உச்சபட்ச பயத்தின் காரணமாக இது வந்து நேரடியாக போய் அண்ணாமலை மாற்றுன்னு ஸ்டாலின் சொன்னால் அங்கே இருக்க சொல்லிவிடுவாங்க. அதனால் இதை பிஜேபியோட ஒட்டோ உறவும் கிடையாது. 2026 பிஜேபியோட ஒட்டோ உறவு கிடையாது, 29 கிடையாதுன்னு வாழ்க்கையே பேசினார் ஜெயக்குமார். இப்போ எங்கே ஒழிஞ்சு இருக்கிறாரு? அவங்க ஒன்று தேடி வரல, நீ தானே அவங்கள தேடி போனேன். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போ பரபரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவில் ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் 2வது முறையாகவும் டெல்லி சென்று வந்திருக்காங்க. முதல் சந்திப்பில் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க. இந்த 2வது சந்திப்பில் தனியாக சென்று வந்திருக்காங்க. யாரை சந்திச்சாங்க அப்படின்னே தெரில. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே கடந்த மாதம் சொன்னது தான். இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட கூட்டணிலாம் பேசி முடிக்கப்பட்டுடுச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் அண்ணாமலையை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றிட்டு ஒன்று நயனா நாயகன் இல்லை கருப்பு முருகானந்தம் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் போட போகிறாங்க. அது கண்டிப்பாக முக்குளத்தூரில் ஒருத்தர் இருந்தது, முடிவாயிடுச்சு. இல்லை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் வந்து கோரிக்கை வைத்ததன் மூலம் அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைத்ததன் மூலமாகத்தான் செங்கோட்டையன் மூலமாக டெல்லி பாஜக தலைமை காய நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணி தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். செங்கோட்டை அண்ணன் வந்து ஒரு சரியான மண்குதிரை. அவரை நம்பி யாருமே அரசியலே பண்ண முடியாது. அவர் நம்பர் 2க்கு ஒன்றா மரியாதை கூட நெடுஞ்செழியன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி ஒன்றா நம்பர் 2ஆக ஒன்றா இருப்பாரே தவிர நம்பர் 1 அவருக்கு அந்த ஆளுமை இல்லை. அதே நேரத்தில் இப்போது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. செய்தியாளர்கள் இன்று சட்டமன்றத்திற்கு வரும்போது செங்கோட்டையன் அவரிடத்தில் என்ன காரணத்துக்காக டெல்லி சென்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்கும் போதும் சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்து சென்றுட்டாங்க. அதே நேரத்தில் செங்கோட்டையன் பின்னணியிலையும் பல எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுது. செங்கோட்டையன் உண்மையிலே ஒன்றும் இல்லைங்க. இருந்தால் தானே அவர் பதில் சொல்லுவார். சும்மா பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் பிஜேபி ஆடுற கபட நாடகத்தில் இது ஒரு நாடகம், அவ்வளோதான். திருவிழாடல் இது ஒரு திருவிழாடல், அவ்வளோதான். ஏதோ ஒரு 90% பேச்சு முடிவாயிருக்கும், ஒரு 10% இழுபறியில் இருக்கும். நீ இல்லைன்னா செங்கோட்டையன் பாரு வச்சு நான் ஆட்டத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் எடப்பாடியாரை பிஜேபி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் எடப்பாடியார் விட்டு அதிமுக கையிலேருந்து வராது, எடப்பாடி கையை விட்டு வராது. அங்கேயே தான் செட்டில் ஆகும். அதுக்கு ஒரு பிளாக்மெயில் டூலாக அண்ணன் எடப்பாடி இவர் செங்கோட்டையன் யூஸ் பண்ணுறாங்க டெல்லி பாஜக. இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது இபிஎஸ் அவர்கள் டெல்லி பாஜக தலைமையிடம் வைத்த கோரிக்கையை அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு வைத்த கோரிக்கையை டெல்லி பாஜக தலைமை ஏற்று விட்டதாக எடுத்துக்கலாமா? அப்போ சொல்ல முடியாது. காக்கா உக்கார பணம் உந்த மாதிரி தான் இது சொல்கிறேன். அவங்களுக்கு 3 ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு. வர ஏப்ரல் மாதம் இந்த மாதம் 9ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவைத்தலைவர் பதவி ஒன்று ரினியூல் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஆளை தேர்ந்தெடுக்கணும்.
அந்த தருணம் வந்துடுச்சு. இவங்களையும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதாவது இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் நாங்கள் பிஜேபி எதிராக ஓடிட்டோம், அண்ணாமலை தலைமை டெல்லி பிஜேபி பிரச்சனையே இல்லை, தமிழ்நாடு பிஜேபி தான் பிரச்சனை, அதுவும் பர்டிகுலராக அண்ணாமலைஜி தான் பிரச்சனை அப்படின்றதுனால ஓரளவுக்கு இப்போதைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசம் வெளில இருப்பான்னு சொல்கிறதுக்கு பிஜேபி ஆடுற கபட நாடகம் தான் இதுவும். அண்ணாமலை வச்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குதே தவிர பிஜேபி வச்சு அண்ணாமலை இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட்டு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 12% ஓட்டு அவங்க கையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நோட்டா விட கீழே 1%, 1%, 1.5% தான் இருந்தது. தமிழ்நாட்டில் எந்த மாநில கட்சி தலைவரும் முருகன், எல்ஜி, இவர் எச் ராஜா, இவர் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன்லாம் தமிழிசை இவங்கெல்லாம் வளர்க்காத இந்த இயக்கத்தை இவ்வளோ குறுகிய காலத்தில் ஷார்ட் ஸ்பேனில் பெரியார் மண்ணில் இந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துருக்கிறதுக்கு அந்த அண்ணாமலை ஒரு முக்கிய காரணம். அண்ணாமலை இல்லைன்னா அது யாருன்னா அந்த ஓட்டு பிஜேபி வீழ்ச்சியை கூட நோக்கி போகும். தமிழ்நாட்டில் திமுகவினுடைய எதிர்ப்பாளையை எடப்பாடி அறுவடை பண்ணல, அண்ணாமலை தான் அறுவடை பண்ணியிருக்காரு எதிர்ப்பு வாக்குகளை. கரெக்டாக ஒவ்வொரு விதத்துக்கும் அறிக்கை கொடுத்து பயப்படாமல் திமுக அறிவாளத்திலே நான் செங்கலை பே பண்ணுற அளவுக்கு அவர் பேசுனதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க. திமுகவுக்கு ஒரு மாற்று இருக்குது. இவர் எடப்பாடியால் திமுகவோட கொடநாடு வழக்கு இருக்கிறதுனால தலைக்கு மேலே கத்தி தோங்கிறதுனால அவரால் எதிர்த்து பேச முடியல, தங்கமணியால் பேச முடியல, வேலுமணியால் திமுக எதிர்ப்பு அரசியலில் இவங்க முன்னெடுக்க முடியலன்றது பட்டவர்த்தமாக மக்களுக்கே தெரிஞ்சிச்சு. இப்போது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இல்லாமல் வேறு ஒருவர், நீங்கள் சொன்னது போல கருப்பு முருகானந்தமோ நயினார் நாகேந்திரனோ வேறு ஒருவர் கொண்டு வரப்பட்டு அதிமுக பாஜக அலைன்ஸ் உருவாக்கப்பட்டா இந்த அலைன்ஸ் வாக்காளர் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவை பெறுமா, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, திமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்களா? கஷ்டம்தான். அண்ணாமலை இருக்கிறது ஒரு விதத்தில் பலம். ஆனால் அவரும் பலவீனமாக சில தலைவர்களை முந்திரி கட்டுத்தனமாக பெரியாரையோ இல்லை நம்ம அண்ணாதுரையோ இது மாதிரி நிறைய அம்மா ஜெயலலிதா அம்மையோ எல்லாரையும் தவறாக பேசிடுறார் சில நேரத்தில் வாய் தொடுக்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ணாமலையாருடைய அரசியல் பிஜேபியை வளர்க்கறதுக்கு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணார். 100% அக்யூரேட்டாக பண்ணார் அவர். அண்ணாமலை இல்லாத தமிழ்நாடு பிஜேபி நினச்சி பார்க்கவே முடியாது. அது இது கூட திமுக சொல்லி தான் அண்ணன் எடப்பாடியார் அண்ணாமலை நீக்கிறாருன்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை, அதுதான் அடுத்த கேள்வியே என்கிட்ட கேட்பதற்கான அடுத்த கேள்வி. இது கூட அவர் இருக்க வேணான்றது திமுகவுக்கு தான் தலைவலியாக இருக்குதே தவிர அதிமுக அண்ணாமலை இருக்கிறதுல என்ன தலைவலி? திமுக சொல்லி தான், திமுக முதலமைச்சர் சொல்லி தான் அண்ணன் எடப்பாடியார் அந்த கோரிக்கையை வச்சிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே திமுகவுக்கும் எடப்பாடியாருக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்குது. நீ கொடநாடு மேலே கை வைக்கக்கூடாது, என்னுடைய பழைய ஊழல் எதுவும் பேச, இந்த 3 மாதத்தில் நான் கொடநாடை முடிச்சுடுவேன், ஊழலாம் தட்டி எடுத்துடுவேன், தனி இதுக்கு விசாரணை கோர்ட்டு அமைச்சிருவேன்னு சொன்ன முதலமைச்சர் 4 வருஷம் முடிய போகுது, இன்னும் அதை பற்றி தொடக்கூட இல்லை. இந்த சந்தேகத்தை பார்க்கும்போது திமுகவோட அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இது மத்திய அரசு பற்றி முதல்ல அண்ணாமலை இங்கே தூக்குங்க, அது 2 பேருக்கும் சேர்த்து ஒத்து வராது அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம் இல்லையா? அதான் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் 200 தொகுதிகளில் வெற்றி இலக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரச்சாரங்களில் வேலைகளில் ஆரம்பித்து செயல்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ இதுக்கு அண்ணாமலை தடையாக இருக்கிறார். அப்போ அண்ணாமலையை மாற்றப்பட்டா ஸோ மீண்டும் அரியணையில் திமுக ஏறி விடலாம் அப்படிங்கிற நிலையில் திமுக எடுத்த ஒரு வியூகம் பிளான் அப்படின்னு கூட பார்க்கலாமா? அதாவது இனிமேல் ஒரு இதுக்கு தடை தேவையில்லை. ஏற்கனவே மதுபான குழுவில் எப்படி டெல்லி அரசு கவுத்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அண்ணாமலை இருந்தால் தளபதி குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வச்சுற அளவுக்கு கூட அண்ணாமலை பண்ணிடுவார்ன்றதுனால உச்சபட்ச பயத்தின் காரணமாக இது நேரடியாக போய் அண்ணாமலை மாற்றுன்னு ஸ்டாலின் சொன்னாங்க இருக்க சொல்லிடுவாங்க. அதனால் எடப்பாடியோட முக்கியமாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது, நாட்டில் வேலை சொத்து வரி, இந்த மாதிரி வரி, ஊழல். திமுக 4வது வருஷத்தில் எத்தனை ஊழல் பட்டியல் கொடுத்தாங்க எடப்பாடி மேலே, எடப்பாடி அதிமுக அரசு மேலே கவர்னர்கிட்ட, பாமகவும் கொடுத்தது. அது மாதிரி திமுக மேலே ஒரு ஊழல் பட்டியலை இந்த கவர்னரை போய் இப்போ சந்தித்து ஏன் கொடுக்க மாட்டாரான எடப்பாடியார்? சொல்லுங்களேன். இந்த 4 ஆண்டு காலம் ஊழலே இல்லையா திமுகவில்? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? திமுக எடப்பாடி மேலே கொடுத்தாருங்களே. அண்டர்ஸ்டாண்டிங் அரசியலுங்க. திமுகவும் எடப்பாடி அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல். ஒருபோதும் எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், திரும்ப திமுகவை கீழே இறக்கிட்டு ஆட்சி கட்டில் உட்காரணும்லாம் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக உட்காரணும், நம்ம மேலே வழக்கு இருக்குது, நம்ம குடும்பத்து மேலே எதுவும் வரக்கூடாது. இது பிஜேபியோட ஒட்டோ வரவும் கிடையாது, 2026 பிஜேபியோட ஒட்டோ வரவும் கிடையாது, 29 கிடையாதுன்னு வாழ்க்கையே பேசுனார் ஜெயக்குமார். இப்போ எங்கே ஒழிஞ்சிருக்கிறாரு? அவங்க ஒன்று தேடி வரல, நீ தானே அவங்கள தேடி போனேன். அவங்க வீடு தேடி வந்திருந்தா கூட ஒரு இதில் ஏற்றுக்கலாம், அமித்ஷாஜியும் பிரைம் மினிஸ்டரும். அவங்க வரலையே. இப்போ அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிறதுல இபிஎஸ் அவர்கள் உறுதியாக இருந்து டெல்லி பாஜக தலைமையில் பேசி அண்ணாமலை மாற்றத்தை எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா
அதே நேரத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இபிஎஸ் ஏற்றுக்குவாங்களா பிஜேபி கூட கூட்டணி வைப்பதற்கு? இபிஎஸ் ஏற்றுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுத்துட்டார். அப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏற்கனவே அவங்க வெளியில் தானே இருக்கிறாங்க. நான் ஏன் சேர்த்துக்கணும், வேணும்னா நீ சேர்த்துக்கோ, நான் சிம்பிள் தரமாட்டேன், ரெட்டலை தரமாட்டேன், நீ உன் சிம்பிளை நிற்க வச்சுக்க அவங்கள அப்படின்னு தெளிவாக பேசிட்டாரு. இல்லை, பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்கும்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ்ல இருக்கு. அவங்க ஏற்கனவே அந்த அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அதே அலைன்ஸ்ல அவங்க கண்டினியூ பண்றது எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட அதிமுக அலைன்ஸ் வைப்பாங்க. அதிமுக அலைன்ஸ் வைக்கும். ஆனால் ரெட்டையெல்லாம் அவங்களுக்கு தராது. ஓபிஎஸ் ரெட்டையில சிம்பிள் தராது. அதிமுக கரை வெட்டி கட்டுறதுக்கு அலோவ் பண்ணாது. நீ வேணா பிஜேபி வெட்டி கட்டிக்கோ, நீ போய் பிஜேபி சிம்பிளில் நின்றுக்கோ, தாமரையில் நின்றுக்கோ, எனக்கு ஆட்சேபனை கிடையாது. எனக்கு அவங்க தேவையில்லைன்றல ஆணித்தரமாக முடிவு எடுத்துரு எடப்பாடி வந்து மத்திய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா கிட்ட தெளிவாக சொல்லிட்டார். கன்சிடரே பண்ண முடியாது, கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டது கூட நோ கன்சிடரேஷன் தெளிவாக ஆணித்தரமாக சொல்லிட்டார். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.